ஓம் சக்தி தாயே துணை. என் அன்பு குழந்தையே, உனக்கு என்ன வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு இந்த வராகி எண்ணெய் இன்று நீ தொட்டாய் அல்லவா? அம்மா காண்பத்திருக்கின்ற இந்த எண்ணெய் தொடுவதற்கு முன்பாக நீ என்ன நினைத்தாய்? நிச்சயமாக நம் தாயானவள் ஒரு வார்த்தை நமக்கு சொல்லிவிட்டாள் என்றால் அதை நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுத்து விடுவாள். ஒரு நாளும் இல்லை என்று மறுத்துவிட மாட்டாள் என்று நீ எண்ணினாய் அல்லவா? உன்னுடைய இந்த நம்பிக்கைக்கு உனக்கு பலன் கிடைக்கப் போகின்றது. நீ எதை எதிர்பார்க்கின்றாயோ அது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கப் போகின்றது. என் குழந்தையே, எதை நினைத்து கொண்டு இந்த எண்ணெய் நீ தொட்டாயோ அதுவே உன் வாழ்க்கையாகி விடப் போகின்றது. என் குழந்தையே, நீ நினைக்கலாம், அம்மா இந்த எண்ணெய் தொடவில்லை என்றால் என் வாழ்க்கையில் எதுவுமே நடந்து விடாதா, நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் எதுவுமே கிடைத்து விடாதா என்று நீ எண்ணலாம். உண்மை என்ன தெரியுமா? நீ ஒரு நம்பிக்கை வைத்து அந்த எண்ணெய் தொட்டாய் அல்லவா? நிச்சயமாக ஒரு நல்லது நடக்கும் என்று நீ நம்பினாய் அல்லவா? உன்னுடைய அந்த நம்பிக்கை ஒன்று தான் உனக்கான விஷயங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றதே தவிர இந்த எண்ணானது உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது என்று நான் சொல்லவில்லை. இந்த என் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்லதை உனக்கு எடுத்து சொல்கின்றது. உனக்கு நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இந்த எண்ணானது உனக்கு கொடுத்திருக்கின்றது. அதைதான் இந்த தாயானவள் உன்னிடத்தில் சொல்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும். நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் என் குழந்தை நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக பெற்றுக்கொள்வாய். நீ எடுக்கின்ற முயற்சி, உன்னுடைய உழைப்பு, இதற்கு பரிசினை இந்த எண்ணெய் கண்டவுடன் உனக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு அசிரீதியான உன் மனதிற்குள் தோன்றும். அதைத்தான் நான் உன்னிடத்தில் உறக்கச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீ எதற்காக இந்த எண்ணெய் கண்டுவிட்டோம் இன்று நாம் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும், நாம் எதுவும் செய்யாமல் படுத்து உறங்கி விடுவோம் என்று நினைக்கக்கூடாது. அப்படி நீ நினைத்து விட்டால் நிச்சயமாக மேலும் மேலும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் தான் வந்து கொண்டிருக்கும். நீ எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாம் உன்னை வந்து சேர வேண்டும் என்றால், நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டும் என்றால், என் குழந்தை, மனதிற்குள் நீ தேக்கி வைத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீ வெளியே கொண்டு வர வேண்டும். படுத்து உறங்கிக் கொண்டிருந்து அதிர்ஷ்ட எண்ணெய் தொடுவது, அதிர்ஷ்ட எண்ணெய் காண்பது நமக்கு வெற்றியை கொடுக்கும் என்று நீ கனவிலும் நினைத்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள், பல நல்ல திருப்பங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது. எதிர்பாராத பல சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் உருவாகப் போகின்றது. எதை நினைத்து கொண்டு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்நோக்குகின்றாயோ அந்த விஷயங்கள் எல்லாமே உனக்கு வாழ்க்கையாக உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஆரம்பித்து விட்டது என்பது உண்மை. அதை இல்லை என்று யாராலும் மறுக்க முடியாது. அதிலும் குறிப்பாக இந்த வராகி எண்ணெய் நீ கண்டுவிட்ட நொடி முதல் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்டம் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். என் குழந்தையே, நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு நன்மையாக இருக்கும் பொழுது உன்னை வந்து சேர்கின்ற விஷயங்களும் நன்மையாகத்தான் இருக்கும். வராகி அத்தனை சுலபமாக வெள்ளம் யாருக்கும் எந்த வாக்குகளையும் கொடுத்து விடுவதில்லை. யார் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று நான் வாக்கு கொடுப்பதும் இல்லை. ஏனென்றால் ஒரு வாக்கினை என் குழந்தைக்கு நான் கொடுத்துவிட்டு என் குழந்தைக்கு அது நடக்கவில்லை, நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை எனும் பொழுது அது மிகுந்த மனவேதனையை அழித்து விடுகின்றது அல்லவா? அதனால்தான் நடக்க இருப்பது என்ன என்பதனை மட்டும்தான் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக்கி நான் தருகின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரத்தில் உனக்கு நடக்கும் என்பதனை உன்னால் கணிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக நடக்கும் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையினுடைய சூழ்நிலைகள் இப்பொழுது சரியில்லை என்பதனை உன் வராகியானவள் நான் அறிவேன். அதனால் இந்த சூழ்நிலைகள் உனக்கு நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கும் என்பதனையும் நான் அறிவேன். இன்று நீ அனுபவிக்கின்ற உன்னுடைய கஷ்டங்கள் ஒவ்வொன்றும்
நாளை உன்னுடைய வாழ்க்கையை நல்ல நிலையை நோக்கி அழைத்துச் செல்வதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கு வருகின்ற கனவுகள் உன் கண் முன்னால் தோன்றுகின்ற சில நிகழ்வுகள் என்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற பல நன்மைகளை எப்பொழுதுமே உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றதல்லவா? அந்த உணர்வுகளை நீ முதலில் உனக்கானதாக எடுத்துக்கொள். உன் வாழ்க்கையில் தெய்வம் செய்கின்ற விஷயங்கள் என்று முதலில் அதை நீ புரிந்து கொள். நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்கு என்று உன் மனதிற்கு எப்பொழுது தோன்றுகின்றதோ அடுத்த நொடி தெய்வத்திற்கு நன்றி சொல். தெய்வத்திற்கு எந்த அளவிற்கு நன்றி சொல்கின்றாயோ, எந்த அளவிற்கு தெய்வத்தை தேடி நீ ஓடுகின்றாயோ, அந்த அளவிற்கு நீ செய்கின்ற அத்தனை விஷயங்களுக்குமான பலன் உன்னை வந்து விரைவாக சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்து விடாதே. வாழ்க்கை என்பது எந்த அளவிற்கு உனக்கு கஷ்டங்களை கொடுக்குமோ அந்த உச்சத்திற்கு அது கொடுத்து விட்டுத்தான் செல்லும். நீ ஒரு நாளும் நமக்கு இவ்வளவுதான் கஷ்டம் என்று எண்ணி விடாதே. அதே நேரத்தில் சந்தோஷம் வந்து கஷ்டம் வரும்போது இதற்கு மேல் சந்தோஷம் வராது என்றும் நீ எண்ணி விடாதே. எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு வாழ்க்கை ஒவ்வொரு விதமான மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு எந்த நேரத்தில் எந்த விஷயம் உன்னை பாதிக்கின்றது என்பதனை சரியாக உணர்ந்து அதை நீ சரி செய்து கொண்டு சென்று கொண்டே இரு. மீண்டும் மீண்டும் ஒரு தவறை மட்டும் செய்யாமல் இருக்க வேண்டும். பிரச்சனைகள் இதனால் தான் வருகிறது என்று தெரிந்துவிட்டால் அந்த தவறுகளை மட்டும் மீண்டும் செய்யாமல் இந்த வாழ்க்கையை நீ சரியாக காப்பாற்றி கொண்டாலே போதும். மற்றபடி எல்லாவற்றையும் இந்த வராகி நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வாழ்க்கையில் அடைந்த ஒவ்வொரு கஷ்டத்திலும் உன்னோடு நான் இருந்து பார்க்கின்றேன். அதனால் எனக்கு தெரியும் நீ எத்தனை பெரிய பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து இப்பொழுது இந்த நிலையில் நின்று கொண்டிருக்கின்றாய் என்று. எப்பொழுதும் உனக்கு நல்ல விடிவு காலம் பிறந்து விடாது என்று நீ யோசிக்கின்றாய். நிச்சயமாக உனக்கான விடிவு காலம் இந்த தாயானவள் என் மூலமாக உனக்கு பிறக்கும். நான் கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனக்கு சிறப்பானதாக ஆக்கி தரும். எந்த நேரத்தில் எது நடக்கும் என்று நீ பார்க்காதபடி அதிசய மாற்றத்தை நான் ஏற்படுத்தி கொடுத்து விடுவேன். நல்ல மாற்றமும் நல்ல திருப்பமும் நீ செய்கின்ற ஒவ்வொரு உழைப்பிற்கான பரிசாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கஷ்டம் வருகின்ற பொழுது நீ என்ன நினைக்கின்றாய்? வாழ்க்கையே வேண்டாம் என்று. அதே நேரத்தில் சந்தோஷம் வரும்பொழுது இன்னும் பல காலம் நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய். கஷ்டத்திற்கு பின்னால் தானே சந்தோஷம் வந்தது. பின்னால் வரவிருக்கின்ற சந்தோஷத்தை யார் அனுபவிப்பது என்று எப்பொழுதுமே நீ சிந்திக்க வேண்டும். இதனால் வரையிலும் நடந்தது நடந்ததாக இருக்கட்டும். இதற்கு மேலாவது வருகின்ற அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதில் நீ மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டால் போதும். எப்பொழுதும் நல்லது உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நல்ல சூழ்நிலைகளும் நல்ல மாற்றங்களும் உனக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் பொழுது எப்பொழுதும் இதனால் உனக்கு வேதனைகள் வரும் என்று தோன்றுகின்றதோ அப்பொழுது அந்த விஷயத்தை கலைத்துவிட்டு அடுத்த விஷயத்தை நோக்கி பயணத்தை தொடங்கிவிடு. ஓர் இடத்திலேயே நின்று கொண்டிருப்பாயானால் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் உன்னை அங்கே அமுக்கத்தான் செய்யுமே தவிர ஒரு பொழுதும் உனக்கு அதிலிருந்து விடுவு காலத்தை அது கொடுத்து விடாது. நல்ல சூழ்நிலைகளை புரிந்து நல்ல உணர்வுகளை நன்றாக உள்வாங்கிக் கொண்டு எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்கின்ற தெளிவை உனக்குள் நீ ஏற்படுத்தி கொண்டால் இனி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் மாற்றங்களும் உன்னை வாழ்க்கைக்கு நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கு இன்று இந்த தாயினுடைய வாக்கு கிடைத்திருக்கிறது. உன்னால் இன்று இந்த எண்ணை பார்க்க முடிந்திருக்கிறது. அப்படியானால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கத்தான் போகின்றது. உன்னை சுற்றி ஏதோ ஒரு நன்மை கிடைக்கத்தான் போகின்றது. உனக்கான வெற்றி உன்னை வந்து உன் கைகளில் தழுவத்தான் போகின்றது. மனம் உருகினிய வேண்டியே நின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான வெற்றியை நிச்சயமாக கொடுத்து விடத்தான் போகின்றது. மனதில் இருக்கின்ற வேதனைகளை எல்லாம் களைத்தெடுத்து மனதில் இருக்கின்ற அத்தனை சோதனைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை மட்டும் தெளிவாக உணர்ந்து கொண்டு வா. ஆக என்னுடைய வாக்கில் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்துவிட்டு இன்று நீ செய்கின்ற செயல்களை எல்லாம் தெளிவாக செய்துவிட்டால் நிச்சயமாக வெற்றி உன்னை வந்து சேராமல் எங்கும் போய்விடாது.
இனி வருகின்ற உன்னுடைய நல்ல திருப்பங்களை நானும் உன்னோடு சேர்ந்துதான் எதிர்நோக்கப் போகின்றேன். நல்ல விஷயங்களை எதிர்நோக்குகின்ற உனக்கு வெற்றி என்றுமே நிரந்தரமானது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். ஓம் சக்தி தாயே துணை. நன்றி, வணக்கம்.